மிதுனம் ராசி அன்பர்களே, ஏன் எப்போதும் உங்களுக்கு சவால் நிறைந்த வாழ்க்கை ஏற்படுகிறது என்ற கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் எப்போதாவது எழுந்திருக்கா? உங்களுடைய ராசி உபய ராசி. காற்று பலவீனமாக வீசும் திசையில் மேகம் நகர்வது போல உங்களுடைய வாழ்க்கையும் எப்போதுமே நிலையற்ற தன்மையிலே தாங்க இருந்து கொண்டே இருக்கும். எந்த முடிவு எடுக்கிறீங்க, எந்த முடிவு உங்களுக்கு சரியாக பொருந்தும் என்று எதுவுமே உங்களுக்குள்ள தெரியாது. இருந்தாலும் நீங்க முடிவுகளை எடுப்பீங்க. ஒரு சில நாட்கள் அந்த ஒரு முடிவுகள் உங்களுக்கு சரியான பாதையில் போகும். இன்னும் சில நாட்கள் அந்த முடிவுகள் உங்களுக்கு தவறான பாதையில உங்களை கூட்டி போய் விட்டுவிடும். உங்களுடைய கஷ்டங்களுக்கு உண்மையான காரணங்கள் உங்களுடைய எதிரிகள் மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய அதிவேக சிந்தனைகளும் தான். எதிரிகள் மட்டும் உங்களுக்கு கஷ்டங்களை தர முடியாது. நீங்களும் சரியாக யோசித்தால் அந்த கஷ்டங்கள் உங்கள் பக்கம் வரவே வராது என்பதை முதல்ல நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். வேகமாக முடிவெடுப்பது பெரிய விஷயங்கள் கிடையாது. ஆனால் அந்த முடிவை நீங்க சரியாக எடுப்பதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு விஷயமாகவே கருதப்படும். மற்றவங்க ஒரு முறை யோசிக்கும் போது நீங்கள் 10 முறைகள் யோசிப்பீங்க. ஆனா அது தவறுகள் கிடையாது. இந்த அதீத சிந்தனை சரியான நேரத்துல எடுக்க வேண்டிய முடிவுகளை உங்களை தள்ளி போட வைத்திரும். ஒரு சில நேரங்களில் நீங்கள் அதிகமாக யோசிப்பீங்க. ஆனால் அந்த வாய்ப்புகள் உங்களுடைய கையை விட்டு போயிடும். அதனால் எந்த ஒரு நேரத்தில் நீங்கள் யோசிக்காமல் முடிவெடுக்க வேண்டுமோ அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் யோசிக்காமல் முடிவெடுத்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு நன்மைகள் நிச்சயமாக நடக்கவும் ஆரம்பிக்குங்க. எனவே இதனையும் நீங்கள் கைப்பற்றி பாருங்கள். இதனாலேயே உங்களுடைய வாழ்க்கையில் சில வாய்ப்புகளை நீங்கள் தவற விட்டுருப்பீங்க. ஏன் தெரியுமா? முதல்ல உங்களுக்கு தோற்று கடைசியில் நீங்கள் செவித்து நிற்கீங்க. இதுதான் அந்த மிதுனத்தின் சாபமாகவும் ஒரு வரமாகவும் அனைவராலும் கருதப்படும். நீங்கள் எப்பொழுதுமே வாழ்க்கையில எதையும் எளிதாக கொடுத்தால் அதனுடைய மதிப்பு தெரியாது என்று பிரபஞ்சம் உங்களை நினைக்க வைத்திருக்கு. அதனால மட்டுமே தாங்க அனைவருக்குமே எளிதாக கிடைக்கக்கூடிய விஷயங்களை இந்த மிதுனம் ராசி ஆண்களும் பெண்களும் அதிகமாக கடின உழைப்பை போட்டும் அதிகமான அலைச்சலை போட்டும் அந்த ஒரு பொருளையோ அந்த ஒரு விஷயத்தையோ நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஆனா மற்ற மனிதர்கள் அனைவருக்குமே அது ஈஸியாக கிடைத்துவிடும். ஆனா பிரபஞ்சம் உங்களுக்கு அது ஈஸியாக கொடுத்தால் இவன் அனைத்தையும் மறந்து விடுவான் என்கிற ஒரு காரணத்திற்காக மட்டுமே தாங்க இந்த ஒரு செயலை செய்து கொண்டு இருக்கிறது. நீங்க எப்போதுமே கடைசி நேர நாயகனாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. எதுவுமே ஆரம்பத்தில் நடக்காது. நிமிடங்கள் முடியும் போது மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே கிடைக்கவும் ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் தடைகள் வருவது உங்களை சோதிப்பதற்காக மட்டும் கிடையாது, உங்களை செதுக்குவதற்காகவும் வந்து கொண்டிருக்கும். ஆனால் அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. என்னடா நம்முடைய வாழ்க்கையில தடைகளுக்கு மேல தடைகள் வந்து கொண்டே இருக்கிறது, ஏன் என்னுடைய வாழ்க்கையில மட்டும் இப்படி நடக்கிறது என்று உங்களுக்குள்ள ஒரு கோபம் இருக்கத்தான் செய்யும். ஆனா அந்த கோபம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களை செதுக்குவதற்காக பயன்படுத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு சிற்பியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அந்த தோல்விகள் கொடுக்கக்கூடிய அனுபவம் தான் கடைசியில நீங்க பெறப்போகிற மாபெரும் வெற்றிக்கு அஸ்திவாரமாக இருக்கும். ஆனால் இது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்துல தெரியாது. சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க இது அனைத்தையுமே நீங்க புரிந்து கொள்வீங்க. மற்றவங்க ஓடி முடிக்கும் போது நீங்க பறக்க தொடங்குவீங்க. ஆனா அவங்க ஒரு சில நேரங்கள்ல நல்ல ஒரு நிலைமைக்கு போகும்போது நீங்க மாடு போல உழைத்து கொண்டிருப்பீங்க. இந்த மாதிரியான சில அனுபவங்களும் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். மற்றவர்களிடமிருந்து உங்களை வேறுபடுத்துவது எது தெரியுமா? யாராலும் கணிக்க முடியாத ஒரு விசித்திரமான வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும். நீங்களே நம்மளுடைய வாழ்க்கை இப்படி இருக்குமா அப்படின்னு நினைத்து பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை சில நேரங்கள்ல அனைவரையுமே ஆச்சரியப்படக்கூடிய வகையில நிச்சயமா இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஒரு பக்கம் அதீத அறிவும் இருக்கும், மறுபக்கம் புரியாத குழப்பங்களும் நடந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில விதி என்பது தடைகளாக வருவது மட்டும் கிடையாது, உங்களை ஒரு குறிப்பிட்ட பாதையில் திருப்பி கொண்டு போவதற்காகவும் வந்த விதிகளாகவும் இருக்கத்தான் செய்யும். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் ஒரு முறைக்கு பல முறை நீங்க யோசித்து எடுப்பீங்க. அதனாலே சில விஷயங்களை நீங்க தவற விடுவீங்க. எனவே இதனையும் உங்களுடைய மனதிற்குள் நீங்க சரியா ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை ஒரு குறிப்பிட்ட பாதையில திருப்புவதற்காக சில விஷயங்கள் உங்களுக்குள்ள வந்திருக்கும். நீங்க விரும்பிய பாதையை விட விதி காட்டிய பாதை உங்களுக்கு பெரிய ஒரு பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கும். ஆனால் அது தவறாகத்தான் போய் முடிந்திருக்கும். இருந்தாலும் அந்த விதி உங்களுக்கு காமித்த பாதையின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்கள் நிச்சயமா நடக்கவும் ஆரம்பித்திருக்குங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய நாட்களில் எந்த அளவுக்கு மாற்றங்கள், எந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறப் போகிறீங்க அப்படிங்கிறத அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு விஸ்வரூபம் மிதுனம் ராசி அன்பர்களாகிய நீங்கள் நிச்சயமா எடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு தேதிக்கு பிறகு கிரகங்களின் சஞ்சாரங்கள் உங்களுடைய ராசிக்கு ஒரு மாயாஜால மாற்றத்தை நிச்சயமா கொண்டு வரப்போகிறது. முக்கியமா முடிவுக்கு வரக்கூடிய தீராத கஷ்டங்கள், இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த மிகப்பெரிய கஷ்டங்கள் அங்கீகாரம் இல்லாமல் இருப்பது தாங்க. ஆனா அதுவே உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல கிடைக்க போகிறது. உழைப்பு உங்களுடையதாக இருக்கும்,
பெயர் மற்றவங்களுடையதாக இருக்கும் என்ற நிலையானது இனிமே மாறிவிடும். பெயரும் உங்களுடையதுதான், உழைப்பும் உங்களுடையதுதான், பேரும் உங்களுக்குத்தான் நிச்சயமாக கிடைக்கவும் செய்யும். பணமும் உங்களை தேடி இந்த ஒரு நேரத்துல வரவும் செய்யுங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக கிடைக்கும். ஆனா அது எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா நீங்க ஒரே ஒரு பரிகாரம் ஒண்ண பண்ணணும். அந்த ஒரு பரிகாரம் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோவை நீங்க முழுமைக்கும் முதல்ல பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது அந்த பரிகாரத்தை உங்களால முழுமைக்கும் தெரிந்து கொள்ளவும் முடியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமைக்கும் பாருங்க. பணப்புழக்கம் உங்களுடைய வாழ்க்கையில சீராக ஆரம்பிக்கும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா குடும்பத்தில் இருந்த மனப்போராட்டங்களும் ஆரோக்கிய குறைபாடுகளும் சூரியனை கண்ட பனி போல இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள விலகவும் ஆரம்பிக்கும். நீங்க பல வருடங்களாக தவம் இருந்த சில விஷயங்கள், அது ஒரு சொத்தாக இருக்கலாம், பதவியோ இல்லை அது ஒரு உறவாக கூட இருக்கலாம். ஆனா அவங்களுக்காக நீங்க தவம் இருந்திருப்பீங்க. அந்த ஒரு உறவு, அந்த ஒரு சொத்து எனக்கு மீண்டும் கிடைக்கணும் அப்படின்னு எத்தனையோ நாட்கள் நீங்க ஏறி பார்க்காத கோவில்கள் கிடையாது, செய்யாத பூஜைகளும் கிடையாது. ஆனா அது மிக இயல்பாக உங்களுடைய கைக்கு வந்து சேர்ந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா அது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்துல தெரியாது. ஆனா போக போக உங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் ஏன் நடக்கு, எதற்காக நடக்கிறது என்று அனைத்தையும் நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அதனை பார்த்து நீங்க நிச்சயமா தெரிந்து கொள்ளவும் செய்வீங்க. ஆனா யார் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய மனிதர் வருவார். அந்த புதிய மனிதர் யார் தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை என்பது ஒரு மனிதர் மூலமாகத்தாங்க நடக்கும். அதுவும் இந்த வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வழிகாட்டி அல்லது ஒரு புதிய தொழில் பங்குதாரர் நிச்சயமா உங்களை சந்திப்பார். சந்தித்து உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் அவர் ஏற்படுத்தியும் கொடுப்பார். அவர் உங்களை விட வயதில் மூத்தவராகவோ அல்லது அனுபவம் மிக்கவராகவோ நிச்சயமாக இருப்பார். உங்களை விட அவருக்கு எல்லாமே தெரிந்த ஒரு மனிதராக இருப்பார். அவர் காட்டக்கூடிய ஒரே ஒரு சின்ன வழி உங்களுடைய அதல பாதாளத்திலிருந்து சிகரத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு பாதையாக இருக்கும். எனவே அவரை மட்டும் நீங்க பிடித்து கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி மேலு வெற்றி உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கவும் ஆரம்பிக்கும். அவரால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிதுனத்தின் வெற்றிகள் என்ன தெரியுமா? மௌனத்தின் வலிமை. உங்களுடைய திட்டங்களை யாரிடமும் நீங்கள் பகிரக்கூடாது என்பதை உங்களுக்குள்ள உணர்த்தி கொடுப்பார். நீங்கள் எதை செய்ய போகிறீங்க என்பது செயலாக வெளிவரும் வரை நீங்க ரகசியமாக இருக்கணும் அப்படிங்கிறத அவர் உங்களுக்குள்ள உணர்த்தி கொடுப்பார். இரட்டை மனநிலை தவிர்க்க முடியும் உங்களால. இதா அதா என்ற குழப்பத்தை விடுத்து மனசாட்சி சொல்லக்கூடிய முதல் முடிவை நீங்க எடுத்து விடுவீங்க. அதுவே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியையும் தேடி கொடுக்கும். பழைய பாரங்களையும் நீங்க இறக்கி வைப்பீங்க. உங்களை ஏமாத்தியவங்க பற்றிய நினைவுகள் இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுக்குள்ள புதைந்து விடும். மன்னித்தல் என்பது அவங்களுக்காக கிடையாதுங்க, உங்களுடைய நிம்மதிக்காக. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கணும்னா நான் சொன்ன அந்த ஒரு பரிகாரம் இதுதான். ஒரு வெள்ளை நிற பேப்பரை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த பேப்பர்ல என்னுடைய வாழ்க்கையில நல்ல செய்திகள், நல்ல மனிதர்கள், நல்ல வாய்ப்புகள் தொடர்ந்து வரட்டும் என்று 27 முறைகள் நீங்க எழுத வேண்டும். ஒரு வெள்ளை நிற பேப்பர்ல 27 முறைகள் நீங்க இந்த மாதிரி ஒரு பேப்பர்ல எழுதி வைத்தால் போதுமானது. ஆனா அந்த பேப்பர்ல எழுதி அப்படியே நீங்க விட்டுவிடக்கூடாது. அந்த ஒரு பேப்பரை நல்லாக மடித்து கொள்ளுங்கள். மடித்து அதை புத்தகத்திற்குள் வைத்து புதன்கிழமை அன்று விநாயகருக்கு முன்பு நீங்கள் வைக்க வேண்டும். வீட்டில் விநாயகரின் உருவக படங்கள் இருந்தால் விநாயகருக்கு மாலை நேரத்திலோ காலையிலோ நீங்க எழுந்து சுத்தபத்தமாக குளித்து விட்டு இந்த புத்தகத்துக்குள்ள வைத்திருக்கக்கூடிய இந்த ஒரு பேப்பரை விநாயகருக்கு முன்பு வைத்து 2 தீபங்களையும் நீங்கள் விநாயகருக்கு ஏற்ற வேண்டும். அந்த ஒரு தீபம் தேங்காய் எண்ணெய் தீபமாக இருந்தால் மிகவும் நல்லது. அதையும் நீங்க ஏற்றி வைக்கலாம். மிதுனம் ராசிக்காரங்க இப்படி விநாயகரை வைத்து வழிபடும் பொழுது பேப்பர்ல எழுதியது அப்படியே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கும். இதை குழந்தைகளை முதற்கொண்டு செய்ய சொல்லுங்க. குழந்தைகள் செய்வதன் மூலம் கல்வி மற்றும் வேலை தொடர்பான தடைகள் அனைத்துமே குறைந்துவிடும் என்று பலராலும் நம்பப்படுகிறது. எனவே இதனை குழந்தைகளையும் நீங்க செய்ய சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் இது போதுமான அளவுக்கு வெற்றியையும் நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. ஆனா இதை நீங்க 27 முறைகள் பண்ணணும். அந்த வெள்ளை பேப்பர்ல எழுதி வைத்து புதன்கிழமை விநாயகர் கோவிலுக்கு சென்று செய்தாலும் சரி அல்லது விநாயகருக்கு வீட்டில் வைத்து செய்தாலும் சரி. ஆனா நீங்க மனமாற செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா நடக்கவும் ஆரம்பிக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியின் ஒரு ஆரம்பமாக இருக்கும். இதுவே இந்த மிதுனம் ராசியின் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில துரதிருஷ்டசாலி கிடையாது. நீங்க இனிமே இந்த ஒரு தேதிக்கு பிறகு நீங்கள் தொடக்கூடிய இடமெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில பொன்னான ஒரு காலங்களாக மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய கஷ்டங்கள் முடிவுக்கு வரப்போவது கிடையாது. அவை வெற்றிகளாக உருமாறப் போகிறது. இதுவரை நீங்க அனுபவித்த அவமானங்கள் யாவும் நீங்கள் மேடையில் ஏறி விருது வாங்கும் போது சொல்ல போகும் சுவாரஸ்யமான கதைகளாகவே மாறப்போகிறது. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக மாறிவிடும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதை நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்ங்கிறத அவர் உங்களுக்குள்ள உணர்த்தி கொடுப்பார். இரட்டை மனநிலை தவிர்க்க முடியும் உங்களால. இதா அதா என்ற குழப்பத்தை விடுத்து மனசாட்சி சொல்லக்கூடிய முதல் முடிவை நீங்க எடுத்து விடுவீங்க. அதுவே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியையும் தேடி கொடுக்கும்.
பழைய பாரங்களையும் நீங்க இறக்கி வைப்பீங்க. உங்களை ஏமாத்தியவங்க பற்றிய நினைவுகள் இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுக்குள்ள புதைந்து விடும். மன்னித்தல் என்பது அவங்களுக்காக கிடையாதுங்க, உங்களுடைய நிம்மதிக்காக. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கணும்னா நான் சொன்ன அந்த ஒரு பரிகாரம் இதுதான். ஒரு வெள்ளை நிற பேப்பரை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த பேப்பரில் என்னுடைய வாழ்க்கையில நல்ல செய்திகள், நல்ல மனிதர்கள், நல்ல வாய்ப்புகள் தொடர்ந்து வரட்டும் என்று 27 முறைகள் நீங்க எழுத வேண்டும். ஒரு வெள்ளை நிற பேப்பர்ல 27 முறைகள் நீங்க இந்த மாதிரி ஒரு பேப்பர்ல எழுதி வைத்தால் போதுமானது. ஆனா அந்த பேப்பர்ல எழுதி அப்படியே நீங்க விட்டுவிடக்கூடாது. அந்த ஒரு பேப்பரை நல்லாக மடித்து கொள்ளுங்கள். மடித்து அதை புத்தகத்திற்குள் வைத்து புதன்கிழமை என்று விநாயகருக்கு முன்பு நீங்கள் வைக்க வேண்டும். வீட்டில் விநாயகரின் உருவக படங்கள் இருந்தால் விநாயகருக்கு மாலை நேரத்திலோ காலையிலோ நீங்க எழுந்து சுத்தபத்தமாக குளித்து விட்டு இந்த புத்தகத்துக்குள்ள வைத்திருக்கக்கூடிய இந்த ஒரு பேப்பரை விநாயகருக்கு முன்பு வைத்து 2 தீப